Calm your mind with chakra-based meditation music. Saregama Karwa Wellness. அடச்சே, இன்னும் எத்தனை தடவை தான் இந்த அஞ்சலி தப்பிக்குமோ தெரியல. ஒரே டென்ஷனாகவே இருக்கு. எப்படி ஸ்கேனில் ரெட்டை குழந்தை வந்துச்சுன்னு தான் தெரியல. பட்டு என்னத்த சொல்கிறது, போங்க. இலக்கியா மறுபடியும் போய் கூண்டில் ஏறி நின்று ஜட்ஜு முன்னாடி இல்லை அவள் கர்ப்பமாகவே இல்லை அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஆர்கியூ பண்ணுறாங்க. பட் ஜட்ஜு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதான் ரிப்போர்ட்டே வந்துருச்சேம்மா, ப்ரெக்னென்சி டெஸ்ட்டில் அவங்க ஸ்கேன் பண்ணும்போது 2 குழந்தை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்களே. ஒருவேளை எனக்கு என்ன டவுட்டுன்னா, அஞ்சலி உண்மையிலே ப்ரெக்னென்ட் ஆகி ட்வின்ஸாக இருந்துருச்சா என்னன்னு தெரியலையே. அஞ்சலிக்கே இந்த விஷயம் தெரியுமா தெரியாதான்னு தெரில. பட் இருந்தாலும் நடுவில் கௌதம் என்ன பண்ணுறாருனா, இந்த கேஸ் இன்னும் முழுசாக க்ளோஸ் ஆகல, என்கிட்ட ஒரு ஆதாரம் இருக்குது அப்படின்னு சொல்லி கொண்டு போய் காட்டுறாரு. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றது தெரியல. ஸோ அஞ்சலி உண்மையிலே ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களா அந்த டவுட்டும் வேறு இருக்குது. கௌதம் கொடுத்த எவிடன்ஸை வச்சு ஜட்ஜ் என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்றது தெரியல. இலக்கியா வெளியே வந்துருவாங்களா, இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு எபிசோட முழுசாக பாருங்க. அஞ்சலி மேல சந்தேகப்பட்ட பாவத்துக்கு அவங்க ஜெயிலுக்கு போயே தீரணும். ஆனா ரிப்போர்ட்ல அவங்களுக்கு ரெட்டை குழந்தை இருக்குதுன்னு தெளிவா இருக்கே. எக்ஸ்கியூஸ் மீ மேடம், ஒரு நிமிஷம். இந்த கேஸ்ல இன்னும் விசாரணையே சரியா முடியல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.